தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக நம்ம தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த தரமான அரசு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலை வாய்ப்புக்காக ஒரு புதிய நோட்டிபிகேஷன் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கறத உங்களால முழுசா தெரிஞ்சுக்க முடியும். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணாலே போய் அட்டன் பண்ணாலே இந்த வேலை வாய்ப்புக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ அப்ளை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இன்டர்வியூ எல்லாம் இல்லை. வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. ஃபீஸ் எல்லாம் ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஃபீஸும் இந்த வேலை வாய்ப்புக்கு கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ், நோ இன்டர்வியூ. சரிங்களா? இந்த வேலை வாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஆன்லைன்ல மூலமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணுங்க, தென் லாகின் பண்ணுங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குதோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க, உங்க போட்டோ அப்லோட் பண்ணுங்க, எல்லா டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் பட்டன் கொடுத்துருங்க. நீங்க அப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தா 25 ஏப்ரல் 2024 இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும். 25ஆம் தேதிக்கு மேல அந்த லிங்க் உங்களுக்கு ஆக்டிவா இருக்காது, க்ளோஸ் ஆயிரும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. முழுசா 2 வாரம் டைம் இருக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்றது. இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டம் தான் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ற எலிஜிபிள். தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்காக வேலை வாய்ப்பு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியில அறிவிச்சிருக்காங்க. ஒன்னு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மினிஸ்ட்ரிக்கல், இன்னொன்று டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் டெக்னிக்கல் அப்படின்னு வேலை வாய்ப்பு. சரி, ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரிக்கல் வேலை வாய்ப்பு பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, நீங்க எனி டிகிரி படிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான நாலேஜ் இருந்தால் போதும். சர்டிஃபிகேட் கேட்கல, அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வேலை வாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எழுதிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் as per the minimum wages act, அதாவது அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் இருக்கு, அதை வச்சு தான் உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது டெக்னிக்கலுக்கான வேலை வாய்ப்பு. இந்த டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பிஇ பிடெக் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். எந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை ஐடியில் படிச்சிருக்கோங்க, இல்லை ஈக்குவலண்டாக படிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதாவது HTML, CSS, JS, இதுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். உங்களுக்கும் 18 முதல் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். as per wages act படி உங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத வழங்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, தென் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க, தென் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் நீங்க முடிச்சா போதும். ரிட்டன் டெஸ்ட் காமனா எல்லாத்துக்கும் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட் எப்படி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரிக்கல் அப்படின்னா உங்களுக்கான நாலேஜ் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எல்லாமே தெரியுதா, அதே மாதிரி டைப்பிங் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. இதே டெக்னிக்கல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அது முடிஞ்சோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை வழங்கிடுவாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் முக்கியமான விஷயம், மற்றது எப்போ கொடுக்குறது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் யாராவது போய் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ, இங்கிருந்து நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நீங்க டிராவல் பண்ணி போறீங்க, அதுக்கான பஸ் சார்ஜோ இல்லை ட்ரெயின் சார்ஜ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை அவங்க பே பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பேமெண்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய டே எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/4/2024 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னா 25/4/2024 நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட்லாம் எப்போ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க என்னைக்கு அப்படிங்கிறது.